சொப்பன சுந்தரியும் அவளோட பையனும் ஒரு 25 வருஷம் கட்டமா மீட் பண்ணாம இருக்காங்க. மீட் பண்ணும்போது தன்னானே நானே நானே நானோ நானே நானே நோ அப்படி சொல்லி ஒரு பிஜிஎம் போட்டு மீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆறாம் லெட்டர் வச்சிருக்காங்க. வாட் இஸ் லெட்டர் ப்ரோ? மிஸ்டீரியஸ் நோட். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்னோட இதெல்லாம் ஃபாலோ பண்ணு. நீங்க தப்பிச்சிர அப்படி போட்டுருக்கான். டேய் இந்த லெட்டர்ல நான் பல முறை தப்பிச்சிருக்கேன்டா. இனிமே பண்ணாத. ஓகே இது ஓபன் பண்ணலாம். ஆஹா நான் என்ன நினைச்சேன்னா இது ஓபன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பலூன் எஸ்கேப் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா பிக்கல் கிச்சன் க்ளோஸ்ல வச்சிருக்காங்க. பலூன் எஸ்கேப் பண்ண பண்ணும்போது ஓகே அதுவும் நம்ம இந்த கேம் வந்து டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க. நம்ம உருவாக்கிட்டே இருக்காங்க. கேம் டெவலப்பிங் சொன்னது நம்மளோட ஸ்பான்சர் ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு நம்மளோட வீடியோட ஸ்பான்சர் யாருன்னா யாஹா பண்ணிப்பாங்க. எங்க சொப்பன சுந்தரி பின்னாடி வராங்க. ஏன் பின்னாடி வராங்க கேட்டீங்கன்னா ஏறி வரல ஒரு போட்டோ தள்ளிட்டேன். ஐயோ சொல்லிட்டு இன்னொரு போட்டோ தள்ளி விட்டேன். கண்டிப்பா தேடி வருவா. நான் எங்கயாவது போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதா. இங்க ஒரு வென்ட்ரல் கீழ போய் பாப்போம். எங்கடா இருக்கு? நான் ஒரு ஃபியூஸ் தேடிட்டு இருக்கேன். அந்த ஃபியூஸ் எங்க இருக்குன்னு தெரியல. இங்க பக்கம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ரெட் கலர் தெரியுதா? கண்ணுல லைட் வருதுங்க. அடடா இங்க போயிட்டு இருக்கா. அத பாருங்க. ஐயோ சரி ஓடுறா. எந்த கேப்ல போய் நான் அந்த ஃபியூஸ் தேடுறது தெரியல. எங்கடா இருக்கும்? எங்கயோ இருக்கும். சரி டோர் வழியா போய் பாப்போம் எங்க இருக்கான்னு. ஃபியூஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரே ஃபியூஸ் இருந்தா போதும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும்போது நமக்கு வந்து மொத்தமா 3 ஃபியூஸ் தேவைப்படும். இப்போதைக்கு நமக்கு வந்து ரெண்டு தான் தேவைப்படுது. ஒரு ஃபியூஸ் நான் எடுத்துட்டேன். அதை நேரா எடுத்துட்டு போயிட்டு இந்த இன்ச்சை ஓபன் பண்ணி அதுக்குள்ள அந்த ஃபியூஸ் பாக்ஸ்ல ஃபியூஸ் சொருகுனா போதுங்க. அவ்வளவுதான். இப்போ நிலவர வந்து கரண்ட் வந்துரும். எப்போடி சூப்பரா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த கேட் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எங்கடா இருக்கு அந்த கேட்? இவ வேற வர மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு வந்துருவாளோ ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். இல்லையே ஆனா சவுண்ட் மட்டும் கேக்குது. சரி கேட் எங்க இருக்கு? ஓபன் பண்ணிச்சு. யாரு அப்படி சொல்லி அந்த சொப்பன சுந்தரி கத்திட்டு இருக்கா. நீ எங்க கத்திட்டு இரு. நான் எங்க போய் சுத்திட்டு இருக்கேன் அப்படி சொல்லி ரைமிங்ல வந்துட்டேன். ஓகே இப்போ இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் டோர் இருக்குமே. இது இங்க ஓபன் ஆகதா பாப்போம். ஃபியூச்சர் அப்டேட் தானா? ஓகே நீங்க என்னைக்கு இது கிரீன் கலர் கீ வேணும்னு சொல்லுதோ அன்னைக்கு அது அப்டேட் வந்திருக்குன்னு அர்த்தம். சரி நம்ம போவோம். இங்க நிறைய ரூம் இருக்கும். இதுல போய் நம்ம பெயிண்ட் இருக்கிற ரூம் கண்டுபிடிக்கணும். எங்க இருக்குன்னு தெரியல. இந்த பக்கம் போய் பார்க்கலாம். எங்க தான் இருக்கா? எங்கடா இங்க வந்து ஒரு டோர் பார்க்கணும். இங்க ஒரு டோர் இருக்கு. அதை அடிச்சு வச்சிருக்கானுங்க. சோபா எங்கடா இருக்கு அந்த டோர்? சரி இந்த டோர் நினைக்கிறேன். ஓபன் பண்ணி பாப்போம். ஆர்ட் கிளாஸ். இங்கதாங்க டிராயிங் ரூம். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பெயிண்ட் கிடைக்கும். நம்ம பெயிண்ட் எங்க இருக்குன்னு தெரியல. சரி பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் பாப்போம். நம்ம போன்ல விளையாடும்போது நமக்கு வந்து ஒரு கீழே கிடைக்கும். ஆனா அந்த கீழே இதுல காணோம். எனக்கு ஒரு டவுட். இதுல நம்ம எஸ்கேப் பண்ணல. அது மறுபடியும் போட்டு வச்சிருக்கா. ராஸ்கல். இந்த பிங்க் ரூம் எங்க இருக்கு? இந்த டோர் ஓபன் பண்ணி பாப்போம். இதுல எதுவும் உள்ள கிடைக்காது. சரி நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் வெளியே போனோம். எங்க இருக்கு அந்த வெளியே போற டோர்? எங்க இருக்கு? இதுவா? இது டோர் இல்ல. சரி அந்த டோர் எங்க இருக்கு தெரியும். இந்த இருக்கு. வரலாவ வரலை. ஓகே அப்படியே டோர் திறந்துட்டு வெளியே எஸ்கேப் ஆயிர வேண்டியதுதான். இந்த சொப்பன சுந்தரி பின்னாடி வர மாதிரியே ஒரு ஃபீலிங். என்னன்னே தெரியல. இப்பதான் பின்னாடி திரும்பி பார்க்கறானா வரல. ஆனா ஏன் எனக்கு அவ பின்னாடி வர மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துட்டு போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்க இருக்கிற டோரை வந்து ஓபன் பண்ணிட்டு அந்த பக்கம் போலாம். ஓபன் கரோ. என்ன ஓபன் பண்ணல. ஆனா நாசமா போனவங்க இது அடிச்சு வச்சிருக்காங்க. வேற சைடு நம்ம ஓபன் பண்ண முடியுமா? வேற சைடு நான் போனா ஓபன் பண்றதுக்கு. சரி இடத்துல கைராக இருக்கு. இது நீங்க குதிக்கணும்னு நினைக்கிறேன். வரலாவ கார்டு சத்தம் மட்டும் கேக்குது. ரெகுலர் லைட் எது வரலாம். ஓடிட்டு அங்க போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு. ஓகே இந்த இடத்துல வந்து இந்த ப்ளூ கலர் கை இருக்கும் பாத்தீங்களா? ஒருத்தனக்கு அவன் ஒளிஞ்சிட்டு இருப்பான். டிக்காளி பையன் பேசலாம்னா கூட பேச மாட்டான் போல. டப்புன்னு டோரை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஓகே இந்த டோர் ஓபன் பண்ணி வச்சிருவோம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும்போது அந்த டோர் கிட்ட தான் வந்து மாட்டி அடி வாங்கணும். அதை ஓபன் பண்ணியாச்சு. இன்னொரு டோரை வந்து ஈவினிங் ஓபன் பண்ணி வச்சா ரைட். சிஸ்டர் மேன் இஸ் நோ அன்கான்ஷியஸ். ஷி வில் வேக் அப் இன் 30 செகண்ட்ஸ். என்னாச்சு? இவங்க போய் காரை ஊட்டிட்டாங்க உங்களை. ஐயோ பாவம்டா. சி நீ எல்லாம் ஒரு சைக்கோவா? அவ பாட்டுக்கு வந்து வண்டி ஏத்திட்டு போறா. நீ எல்லாம் சைக்கோன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்க. நாசமா போனவளே. சரி இருந்துட்டு போதே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்க ஒரு டோர் இருக்கும். இதுல உள்ள போய் பாப்போம். அந்த ஜன்னல் வழியா தான் உள்ள போறோம். டோர்னு சொல்லிட்டேன். சாரி. அப்படியே ஜம்ப் பண்றான். அப்படியே அவ்வளவுதான் உள்ள வந்தாச்சு. போய் நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராவது நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்க வந்து ஏதோ கடினமா பார்க்கலாம். டோர் ஓபன் முடியாதா? ஃபியூச்சர் அப்டேட் ஆயிடும். எத்தனை ஃபியூச்சர் அப்டேட்? இது என்னது? உங்களுக்கு அந்த தொலைஞ்சு போன குழந்தைங்க எல்லாம் கேக்குதா? இந்த நம்ம அவங்களை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் போட்டிருக்கான். இது யார் லெட்டர் போட்டதுங்க? அந்த ப்ளூ கலர் கை வச்சிருக்கான் பாத்தீங்களா? அவன்கிட்ட நம்ம பேசணும்னு போனே அந்த ஜன்னல டபக்கு முடியறானே. அவன்தான் மனசாட்சி இருக்காடா. லெட்டர் மட்டும் போடுற பேசலாம்னு போன முடியற மனசனா நீ. சரி இதுல நான் டோர் அந்த டோர் திறந்து மேல வந்தா இங்க
எதுக்கு அந்த டோர்னே தெரியலையே. சரி இப்போ இங்க இருந்து ஒரு படிக்கட்டு வழி ஏறி போனாங்க. அந்த படிக்கட்டு எங்க இருக்குன்னு தெரியல. ஒரு இந்த ரூம்ல இருக்குமோ? காணுமே. எங்கடா அந்த படிக்கட்டு? ஐயோ இந்த படிக்கட்டா? இந்த படிக்கட்டு மேல மொட்டையா இருந்துச்சு. ஓ இங்க இருக்கு. சீ இந்த படிக்கட்டு எங்கேயோ போய் தேடிட்டு இருக்கேன். கலர் கலரா டோர் வச்சிருக்காங்க. எல்லாமே ஃபியூச்சர் அப்டேட் போட்டு வச்சிருக்காங்க. என்னடா நீங்க போங்கடா நீங்களும் உங்க அப்டேட்டும். சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க இருந்து போயிட்டு அந்த கிளாஸ் ரூம்ல போயிட்டு ஒரு பீரோ இருக்குங்க. அந்த பீரோல வந்து லாக் இருக்கும். அந்த லாக்கை வந்து ஓபன் பண்ணா நம்ம உள்ள வந்து பெயிண்ட் எல்லாம் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஆர்ட் கிளாஸ் அப்படி போட்டு கீ செயின் மாட்டி வச்சிருக்காங்க. கரெக்ட் தான். சரி அப்படியே போவோம். எங்கடா இருக்கு அந்த ரூமு? அடிக்கடி நான் வேற மறந்துடுறேனே. ஓ இதுதான் சூப்பரு. இதேதான். ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பீரோவை திறப்போம். அவ்வளோதான் திறந்தாச்சு. இதுக்குள்ள திறந்து பார்த்தோமா உள்ள எக்கச்சக்கமா கலர் கலரா பெயிண்ட் இருக்கும். ஆனா எந்த பெயிண்ட்டும் உங்களால எடுக்க முடியாது இந்த மஞ்சள் கலர் பெயிண்ட் தவிர. ஏன்டா? ஏன் அந்த ட்ரெஸ் மேல போய் மஞ்சள் கலர் பெயிண்ட் தான் ஊத்தணுமா? சொல்லு. ஏன் இந்த ரெட் கலர், பச்சை கலர், ப்ளூ கலர் இதெல்லாம் ஊத்தக்கூடாதா? ஏன்டா? ஏன் உங்களுக்கு இந்த மஞ்சள் கலர் மட்டும் கலரா தெரியுமா? மத்ததெல்லாம் கலரா தெரியாதா? பிளாட்டி ராஸ்கல். சரி இப்போ நம்ம போயிட்டு அந்த ட்ரெஸ்ல வந்து இந்த பெயிண்ட ஊத்தணும். அது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் என்ன பண்ணணும்? அந்த டப்பாக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கணும். ரெண்டு தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். இந்த இடத்துல டிக் 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 சவுண்ட் கேட்குங்க. உள்ள போய் பார்த்தா ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. சரி இது என்ன ரூம்? ஓ தொடப்பம் எங்க இருக்கு? நம்ம நார்மல் எஸ்கேப் பண்றதுனால தொடப்பத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம பண்ற மேன் எஸ்கேப்க்கு தொடப்பம் தேவைப்படாது. அதனால நம்ம பெயிண்ட் டப்பாவை எடுத்துட்டு போயிட்டு அந்த ட்ரெஸ்ல ஊத்துவோம். இதெல்லாம் நம்ம இதுல விளையாடும்போது அதாவது போன்ல விளையாடும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஆனா இந்த கேம் நான் விளையாடும் போது ஈஸியாவே இருக்கு. ஏன் அப்படின்னு தெரியல. ஒருவேளை நான் போன்ல கொஞ்சம் கஷ்டமா விளையாடுறதுனால இந்த கேம் ஈஸியா இருக்கோ? இருக்கும் மேபி. இங்க டாஸ்க் கொடுத்துருக்கானுங்க. என்னன்னா ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக்கணும், அதுக்கப்புறம் வேன்ல தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. ஓகே இதெல்லாம் எனக்கு நான் கிட்ட போறேன் தப்பிக்க முடியுமா? லெட்டர்லாம் எழுதி வைக்கிறான். ஏய் என்னடா ரத்தம்? என்னடா ரத்தம் அது? எவ்வளவு ரத்தம் இருக்குங்க இந்த இடத்துல? கிட்ட போய் பார்த்தா தெரியாது. ஆனா தூரமா பாருங்க எவ்வளவு ரத்தம் இருக்கு அந்த இடத்துல. எனக்கு என்னமோ மேல எவனோ தள்ளி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவன் கால் ஓடியதுக்கு காரணமா அவதான் இருந்தாலும் ஓ இந்த பக்கம் சொப்பன சுந்தரி வராளா? அச்சோ நம்ம மேல உடச்சிருப்பா. நம்ம நைஸா உள்ள போயிருவோம். ஓகே உள்ள வந்தாச்சு. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டப்பாவில் இருக்கிற பெயிண்ட் இதை கொரட்டை விட்டு இப்போ தூங்கிட்டு இருக்காவ. நான் கூட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு நினைச்சேன். எப்படியோ தூங்கிட்டு இருக்கா. சரி இனிமேல் ஊத்திடுவோம். ஓகே ஊத்தியாச்சு. இப்போ இந்த டப்பாவை எடுத்துட்டு போயிட்டு ஒரு வாரமா போட்டுடலாம். என்னது என்னங்க அலாரம் அடிக்குது? அடிக்கோ சவுண்ட் கேட்டா அவன் ஓடி வந்துறப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம ஒளிஞ்சுப்போம். என்ன நடக்க போகுது தெரியலையே. பாவிங்களா தூங்கிட்டு இருந்தவ எழுந்துட்டா. இப்போ நம்ம சொப்பன சுந்தரி வருவாளே. அச்சோ அவ நேரா உள்ள வந்தான்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒளியறது கூட இல்ல. கும்மு கும்முன்னு போட்டு சாத்திடுவா. வர வரைக்கும் நம்ம நல்லது வந்துட்டு அவ்வளவுதான். என்ன நடக்குது? யாரோ நடக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. ஓ இந்த இவன் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஓகே இவன் பேர் வந்து பிலிப்பாவாம். பீப்பா மாதிரி இருந்துகிட்டு பாப்பாவாம். ஆலயம் பாரு எப்படி இருக்காங்க. சரி அவன் அந்த பக்கம் போயிட்டோம். நம்ம அந்த பொட்டிக்குள்ள ஒளிஞ்சுப்போம். அவ்வளவுதாங்க. இந்த பொட்டிக்குள்ள ஒளிஞ்சோம். எஸ்கேப் முடிஞ்சுச்சு. நாங்க யாரு? கொஞ்சம் இருங்க. சி என்னடா மூஞ்சி இது? ஏங்க மூஞ்ச பாத்தீங்களா? காரணம் மறுபடியும் உங்களாப்பா எப்பதான் மேடம் வருவீங்க? சீக்கிரமா எஸ்கேப் ஆகணுங்கிறது. ஓ ரெண்டு செட் இருக்கு போல. சரி எடுத்து வச்சுட்டு சீக்கிரம் வண்டியில நம்ம போவோம். சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு நானே அம்மா பார்த்து ஒரு பாட்டை பாடிட்டு வரேன். மறுபடியும் சனியை முடிச்சோலே அதுல சேர்ல உட்கார கூட அதுக்குள்ள போராட்ட சத்தம் கேக்குது. எப்படா அது? உட்கார்ந்த உடனே போராட்ட தூங்குறா. சோபா நீங்களா எங்கடா வருதுங்க? ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணுவீங்க இல்ல. என் மெசேஜ் வந்துட்டா லாண்ட்ரி எலிவேட்டர் இங்க தான் மெசேஜ் வந்திருக்கான். இந்த Dress எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு 21 நாள் ஆகுமா? ப்ளீஸ் கம் பேக் லேட்டர்னு போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவு Dress இருக்கான்னு உள்ள. ஓ மை காட் உள்ள இருக்கிற குழந்தைங்க எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த கொஞ்சம் Dress துவைக்கிறதுக்கு 21 நாள் ஆகுதுன்னா ஆல்ரெடி எத்தனை Dress இருக்கணும் உள்ளன்னு பாத்துக்கோங்க. இங்க இருக்கிற டோர் எல்லாம் வந்து நம்மளால ஓபன் பண்ண முடியாது. அந்த பீப்பா தான் நம்ம ஓபன் பண்ணணுமா? ஓகே இந்த பெல் அடிக்கணும் போல. அடிச்சு விடுவோம்.
மேபி ஐ த்ரோ சம்திங். இதுமாதிரி ஏதாவது த்ரோ பண்ணுமா? கையில் டப்பா வச்சிருக்கேன், டப்பா த்ரோ பண்ண வேண்டியதான். நான் த்ரோ பண்ண முடியல. கேப் விட்டு த்ரோ பண்ணுறேன் நாயேன்னு சொல்லிச்சு. சரி கேப் விட்டு த்ரோ பண்ணுவோம்னு சொல்லி தூக்கி போட்டேன். அச்சோ பெல் அடிக்குது. சொப்பன சுந்தரி வந்தாலும் வந்துருவா. நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு இந்த பொட்டிக்குள்ள ஒளிஞ்சுப்போம். அவ்வளோதாங்க, வந்து ஒளிஞ்சாச்சு. இவ்வளோ தூங்கி எந்திரிச்சிட்டா. வாயா பாடுறா. அப்பா சீக்கிரம் வா பீப்பா, ஏன் பாப்பா இப்படி பண்ற பீப்பா, சீக்கிரம் வாப்பா பீப்பா. ஓகே, இப்போ அவ போய் இந்த மெசேஜ் பார்த்துட்டு வந்துட்டா. ஓ, துணி துவைக்க 21 நாள் ஆகுமா? அப்போ நம்ம போய் நம்ம இடத்துல தோல்வோம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கா போல. அதுவும் வேற எப்படி நினைச்சிருப்பான்னா, என்னடா இது 1 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க, சரி 1 மணி நேரம் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி தூங்கிருப்பான்னு நினைக்கிறேன்.